கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை நமஸ்கரிக்கிறோம். தேவரே, நீர் செய்ய நினைத்து தடைபடாது கர்த்தாவே. ஆண்டவரே, வானமும் பூமியும் உம்முடைய கருத்தில் இருக்கின்றன கர்த்தாவே. மழை வருவதும் வராமல் இருப்பதும் உம்முடைய கருத்தில் இருக்கிறது கர்த்தாவே. வெயில் அடிப்பதும் வெயில் தடிவதும் உம்முடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. குழந்தை பிறப்பதும் பிறக்காது இருப்பதும் உம்முடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. திருமணம் ஆவதும் திருமணம் ஆகாது இருப்பதும் உம்முடைய கருத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எவ்வளவு நெல் விளைய வேண்டுமோ அவ்வளவு நெல் விளையும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் கண்காணிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தாவே. இதோ இந்த வேளையில் உம்முடைய பாதத்திலே விழுகிறோம் கர்த்தாவே. தேவரீர் மன்னித்து எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். தூக்கம் வரா போட்டி. அருமையானவர்களே, இந்த போட்டி நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? தூக்கம் வராத போட்டி. எவ்வளோ முயற்சித்தாலும் சரி, புரண்டு புரண்டு படுப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது, ஏழையனுடைய உறக்கம் இன்பமாக இருக்கும். ஆக செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டாதான். அங்கே ஷேர் மார்க்கெட்டில் அங்கே போட்டுருணும், இது தூக்கி இங்கே போடணும், அங்கே போடணும். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? மனுஷனே, நீ உன் ஆத்மா உன்னை விட்டு எடுபடுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்த பிறகு மனுஷெல்லாம் என்ன செய்யணும்? நிறைய பேர் இருக்காங்க, வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறாங்க. நம்ம 70 வயசு ஆகிவிட்டது, நல்லா சேர்த்துட்டோம், இன்னும் ஓரளவு தான தர்மம் பண்ணுவோம், ஓரளவு ஊழியத்துக்கு போயிடுவோம், இப்படியே இருக்காங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டாதான். அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது தூக்கம். நான் எந்த இடத்துல நீங்கள் என்னை கொண்டு கல்றத்தோட்டத்து உள்ளே போய் கொண்டு படுக்கப்பட்டாலும் என் பாட்டு நான் தூங்கிட்டே இருப்பேன். எனக்கு தூக்கம்னா எனக்கு எந்த நேரத்திலும் ஒரு நாளை நான் தூங்காமல் இருந்ததே இல்லை. ஒரு 10 நிமிடம் கூட தூங்காமல் இருக்கவே மாட்டேன். என் பாட்டு தூங்கிட்டே இருப்பேன். அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா விழிச்சிருந்து என்ன செய்ய போகிறா, இல்லை நீ தூங்காமல் இருந்தால் என்ன செய்ய போகிறா? நீ ராத்திரி யோசித்து அடுத்த நாளும் யோசிச்சுட்டு தான் கிடக்கணும். ஒழுங்காக தூங்குறதுக்கு வழியே பாரியா. அன்றைக்கி சாப்பிட்டியா, எடுத்தியா, கடன் எத்தனை இருந்தானே, நீ என்ன கடனை போய் முட்டி மோதியா தீர்க்க போகிறா? ஆண்டவர் தீர்த்தா தான் உண்டியா. ஆக தூக்கம் வரா போட்டி இன்னைக்கு ரொம்ப சுவராசியமாக ஒருத்தர் வருகிறது. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானம் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஐயா, நல்லா கவனிங்க ஐயா. தேவன் ஒருவர் இருக்கிறார் ஐயா, இருக்காரியா. விட்டுக்கிட்டே இருப்பாரியா, உன்னை விட்டுக்கிட்டே இருப்பாரியா. நீ ஓடுன்னு ஓடி விட்டுக்கிட்டே இருப்பா. இஷ்டத்துக்கு நீ பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு விரோதமாக எழும்பி பேசிக்கிட்டே இருக்கா. விட்டுக்கிட்டே இருப்பாரியா. ஒரு காலம் வரும்போது டக்குன்னு பேசவே முடியாதுபடியா செஞ்சிருவாரியா. ஆண்டவருடைய தயவும் இறக்கத்தையும் நீ லேஸ்பட்டதான் நினைச்சிட்டு இருக்காது ஐயா. ஆமான் என்கிற சகோதரர், அன்பு சகோதரர் ஒருத்தர் வாழ்ந்தார் அந்த காலத்திலே. அகஸ்வேரு ராஜா ஆட்சி புரிகிற காலத்தில் வாழ்ந்தாரியா. இந்த மெர்தெகாய்ங்கிறவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு இலக்காரம். இந்த யூதம் என்னத்தை பண்ணிட போகிறான், நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கமே. மெஜாரிட்டி ஒன்றுக்கலாமல் போயிடுவாய்யா. மெஜாரிட்டிலாம் இங்கே யூதன் அவன் கீழ்த்தரமாக நினச்சான்யா. அந்த ஆமானுங்கிறவன் ஆண்டவர் விட்டுக்கிட்டே இருந்தாரியா. என்னையா நீ பெரிய மெஜாரிட்டி போயிட்டே இருந்தாரியா, விட்டுட்டே இருந்தாரியா. இந்த யூதன் எழும்பவே மாட்டாயா. ஏசுதான் தெய்வம் ஐயா, ஏசுதான் தெய்வம்னு இவன் சொல்லிகிட்டே இருந்தாயா. என்ன ஏசு பெரிய தெய்வம், இவருக்கு என்னமோ பெரிய இது வந்துச்சு. உலகத்தில் இயேசுவை தவிர தெய்வம் கிடையாதுடா. யாரையா? ஏசுங்கிற தெய்வத்தை தவிர வேறு தெய்வமே கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன், என்ன சர்ச்சையில் வேணாலும் போடுயா. ஏசுதான் ஏன் தெய்வம். இங்கே ஒரு மெர்தெகாய்ங்கிறதுக்கு பதிலாக இந்த ஆமானுங்கிறவன் அப்படி தான் ஏன் வாலாட்டிக்கிட்டே இருந்தான். பார்த்தாருயா ஆண்டவர். இந்த மெர்தெகாய்க்கு அகெயின்ஸ்டா இவர் தூக்குமரம் செஞ்சுட்டு வருவாரியா, செஞ்சு வச்சிருப்பார். இப்போ வந்து ஒரு செகண்டில் தூக்குமரம் கரெக்டாக இருக்காப்பா, முருதகாய் போட்டோன்னு ஒரே இழுப்பா முடிஞ்சிடணுன்னு வருவார். இங்கே வந்துட்டு இருப்பார் இவர். அது வரைக்கும் ஆண்டவர் எப்படி வச்சுருந்தாருன்னா, இந்த அகஸ்வேர் ராஜாவுக்கு ரொம்ப சிநேகிதனாக வச்சுருந்தாரியா. காலத்தை மாற்றிடுவாரியா, நேரத்தை மாற்றிடுவாரியா, எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பாரியா. அவர் தான் ஐயா எங்கள் யெகோவா, நாங்கள் நம்பி இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது இயேசுவை. வந்தானியா அந்த ஆமானு. அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரலையா. ஐயா, தூக்கம் வரலன்னு இப்போ தான் கிளைமேக்ஸ் தொடங்குது ஐயா. ஆண்டவர் அங்கே இறங்குறாரியா. தூக்கம் வரலன்னா பழைய நடபடி புஸ்தகத்தில் கொஞ்சம் பாருப்பா. அப்போ இந்த மெர்தெகாய்ங்கிறவன் ராஜாவை கொல்ல பார்த்தவங்களை தடுத்து நிறுத்தினான். அதனால ராஜா உயிர் சேதம் அடையாமல் தப்புவிக்கப்பட்டார்.
இந்த நேரத்தில் ஆமாம் உள்ள வாரா. இங்க ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அங்க அகசுவே ராஜாவுக்கு தூக்கத்தை கொடுக்கல. அவர் செய்ய நினைச்சது தடப்படாதுயா. இயேசு செய்ய நினைச்சது தடப்படாது. இந்தியாவில் எந்த தேசத்திலும் இயேசு செய்ய நினைச்சு போடுறது தடப்படாது. இங்க தூக்கம் வரலன்னு உடனே இங்க ஆமா உள்ள வர்றாரு ஆண்டவர். அந்த அகசுவர் ராஜா கேட்கிறார், ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே இவர் கையில போயிட்டார். நம்மளை தவிர யார் நம்மளை அசைக்க முடியாது, ஆட்ட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆமான்னு உள்ள போனாரு. போன உடனே இந்த அகசுவர் ராஜா என்னெல்லாம் செய்யலாம். உடனே இவன் தன்னை நினைச்சுக்கிட்டு கையில மோதிரம் போடணும், வாட்சி போடணும், அடுத்த பூட்ஸ் போடணும், கோட்டு போடணும், ராஜா கணம் பண்ற அந்த ராஜா கிரீடத்தை தரிப்பிக்கணும், என்னெல்லாமோ சொல்லிட்டான். எல்லாம் இவனுக்கு தான் நினைச்சு சொன்னாயா. தலைகீழா மாறி போச்சியா. அங்க ராஜா சொன்னார், நீ என்னென்ன நினைச்சு எல்லாத்தையும் அந்த யூதன் கிறிஸ்தவனுக்கு செய், அந்த கிறிஸ்தவனுக்கு நீ செய், அந்த கிறிஸ்தவனுக்கு நீ செய் சொன்னாரியா. போட்டுட்டு அலங்கரித்து தூக்கிட்டு போயிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு வந்தாயா. அந்த முக்காடு போட்டுக்கிட்டு வந்தான். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் யாராயிலும் ஆளாட்ட முடியாதுயா, ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் தேவனாக இருக்கிறார். கிறிஸ்து என்றைக்கு அரசாளுகிறார். தூக்கம் வராத போட்டியில் அகசுவேர் ராஜாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூக்கத்தை கொடுக்காம தான் செய்ய நினைத்ததை செய்து முடித்தார். அவர் இந்தியாவில் என்னைக்கும் செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது கர்த்தாவே. ஆமான் ஒரு அற்ப மனுஷன் கர்த்தாவே, அவனை நீர் தூக்கிலே தொங்க போட்டீர் ஆண்டவரே. மிருதகாயை உயர்த்தினீர் ஆண்டவரே. அதே மாதிரி கர்த்தாவே எங்களுடைய தேசத்திலும் கர்த்தாவே ஆண்டவரை எங்களை உயர்த்துவீராக, எங்களை ஆள வைப்பீராக, எங்களை ஆட்சி புரிய வைப்பீராக. உம்முடைய நாமமே சிறந்தது. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.